ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் டேசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேசல் வந்து பட்டு சாரீக்கெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். பீட்ஸ் எடுத்திருக்கேன், 3mm பீட்ஸு, ஜரி த்ரெட், நீடில் எடுத்திருக்கேன் 2 சைஸில், ஒரு கார்டு எடுத்திருக்கேன், சிசர். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாலாக ஹோல்ஸ் இருக்கிற நீடிலில் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயே தான், கட் பண்ணக்கூடாது. சரியில் இருக்கிற ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பீட்ஸை 50 பீட்ஸ் வந்து நான் இதில் வந்து கோர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி த்ரெட்லேருந்து எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்டுக்குள்ளவே நீடில் இந்த மாதிரி விட்டு ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டில் இருக்கிற பீட்ஸ் எடுக்கும்போது 50 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச கார்டு வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அதில் கீழே 2 பீட் மேலே 2 பீட் இந்த மாதிரி போட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச எல்லா பீடையும் பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பீட்ஸையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். மேலே 2 பீட் கீழே 2 பீட் அந்த மாதிரி பண்ணணும். முடிச்சிட்டேன் பாருங்கள். முடிக்கும்போது கீழே ஒரு எண்டு இருக்கும். நம்ம கையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற த்ரெட்டும் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற த்ரெட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போது கீழே இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சென்டரில் பிடிச்சிட்டு கீழேயும் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கோங்க கார்டில் இருந்து. இந்த மாதிரி மொத்தமாக அந்த பக்கம் பாதி பீட்ஸ் இந்த பக்கம் பாதி பீட்ஸ் இருக்கிற மாதிரி இப்போது ஜரி த்ரெட் எடுத்து ஒரு 2 நாட் போட்டு வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அப்போ தான் பிரிஞ்சு வராது. த்ரெட் எடுத்து 2 நாட் போட்டுக்கோங்க சும்மா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஸ்டாண்ட்ஸ் நம்ம இதில் போடும்போது நமக்கு வந்து மொத்தமாக 8 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் கிடைக்கும். அதில் 2 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எட்ஜில் நாட் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பீட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. இந்த மாதிரி பொறுமையாக த்ரெட்டை விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டா நம்ம அடுத்தடுத்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மொத்தமாக த்ரெட்டை கையில் எடுத்துக்கிட்டு என் ஒரு விரலில் த்ரெட்டை சுற்றி கீழே இருந்து நீடில் விட்டு மேலே எடுக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ஒரு விரலில் சுற்றிக்கிட்டு த்ரெட்டை கீழே இருந்து நீடில் மேலே எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே வரும்போது நமக்கு நாட் கிடைக்கும். அந்த நாட் வந்து பார்க்க ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வரணும். அதனால எல்லா இடத்துலையும் டைட் பண்ணால் ஒரே மாதிரி டைட் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு பின்னல் மாதிரி நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போது அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டு இருக்குது. அந்த த்ரெட்டை வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கவே நமக்கு ஒரு டேசல் வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாம். அதுக்காக வந்து ஸ்மாலாக இருக்கிற த்ரெட்டில் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடில் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை சைடில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நாம் சைடில் அந்த பின்னல் மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது, ஜிமிக்கி கம்மல், வளையல் பண்ணுறது, ஓல்டு கிளாஸ் பேங்கில் ரீயூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். பாருங்கள், முடிச்சாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு டேசலும் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.